நண்பர்களே, நீண்ட நாளாக உங்களோட நான் கொஞ்சம் உரையாடணும்னு நினச்சேன். இது கொஞ்சம் நீண்ட வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். என்ன சொன்னால், இது மனதோடு கொஞ்சம் மன் கி பாத்துன்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் பேசுகிறாருல்ல ஜி, அப்படி இல்லாமல் இது சீரியஸான நெஞ்சோடு கொஞ்சம்னு வைங்களேன், உங்களோட கொஞ்சம் பேசுகிறது. இதில் எந்த விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. யதார்த்தங்களை வச்சு நான் பேச போகிறேன். அது சுருக்கமாக கூட முடிஞ்சிடலாம். என் நினைவு எவ்வளோ இருக்குது தெரியல. நான் ஏன் பிஜேபியை இல்லை சங் பரிவாரை வெறுக்கிறேன், நான் ஏன் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க போகிறேன், இதுதான் இந்த வீடியோவுடைய சப்ஜெக்டு. முடிஞ்ச அளவுக்கு நான் நினைவுபடுத்தி என்னுடைய நினைவில் இருக்கிறத நான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் நான் பழகினது, நான் உணவு உண்டது, உருவானது, என்னுடைய நட்பு, என்னுடைய உறவுகள் எல்லாமே இந்து சகோதரர்களுடைய வீடுகளில். நான் சொல்கிறது 70களுக்கு முன்னால். எனக்கு எந்த விதமான பேதமும் அதில் இல்லை. எனக்கு எந்த விதமான இதுன்னு தெரியல. நான் ஒரு முழுமையான முஸ்லீமும் இல்லை. நான் என்னுடைய 28 வயதில் தான் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டேன். அது நல்லா படித்து இறைவன் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்து, பிறகு இன்னொரு பகுதியை அது ஒரு பரம்பொருளை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வாழ்க்கையிலே அமல்படுத்த ஆரம்பித்தேன். இதெல்லாம் நான் சொல்கிறது 70ஸில். இது 86ல் நடந்த விஷயங்கள், இந்த இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட விஷயங்கள். எனக்கு எந்த விதமான வேறுபாடுகள் அதில் இல்லை. நான் இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் 1க்கு 2 முறை திருப்பதி மலைக்கு என்னுடைய நண்பர்களோடு போயிருக்கிறேன் பள்ளி நாட்களில். இன்னும் இந்த அம்மன் கோயில்கள்லாம் போயிட்டு அவங்க அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுவாங்க. எனக்கு அது தெரியாது. சீரியஸ்னஸ் எனக்கு தெரியாது. நான் ஒரு இடத்துல என்ன உட்கார வைப்பாங்க. பள்ளி நாட்களில் தான் நடந்தது இது எல்லாமே. நான் உட்காந்துட்டு இருப்பேன். அந்த கற்பூர நெடியும் அந்த கருங்கற்களால் அந்த ஆலயத்தினுடைய உட்புறம் இருக்கிற அந்த ஒரு மாதிரியான எண்ணெய் மணமும் எனக்கு ரொம்ப மனசை ஒருமைப்படுத்த உதவும். இப்படி நான் என்னுடைய இளமையில் எந்த விதமான இது இல்லை. அதே மாதிரி சர்ச்சுங்களுக்கு போகிறது, பைபிள் கிளாஸ் அட்டன் பண்ணுறது, இப்படிலாம் வாழ்க்கை ஓடிட்டே இருந்துச்சு. எந்த விதமான வேறுபாடுகள் இல்லை, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை. புராணங்கள் படிச்சிருக்கிறேன், இதிகாசங்கள் படிச்சிருக்கிறேன், எந்த விதமான இல்லை. ராமர் சொல்லும்போது பெரிய ஒரு கேரக்டராக அப்படி நல்லா ஒழுக்கசாலி அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளுக்குள்ளே இன்பில்டாக வந்துச்சு. நல்லா ஒழுக்கமாக இருக்கணும், முன்னேறணும், லைஃப்பில் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு இதுதான் சிந்தனையாக இருந்துச்சு. பிறகு திடீர்னு சொல்லிட்டு காலம் உருண்டோன்னு இப்போ பார்த்தா திடீர்னு எங்கே பார்த்தாலும் வகுப்பு மயமாக இருக்குது. நான் பத்திரிகை துறையில் வந்த உடனே 86 பின்னால் அந்த நேரம் சேம் அந்த 80களில் 86 பிற்பகுதியில் 80களுடைய பிற்பகுதியில் பத்திரிகை துறையில் நான் நுழையும் போது என்னுடைய ஆரம்பமே தினமணி, தீக்கதிர், தினமலர், தினகரன், இப்படி ஆரம்பத்தில் பிகினர்ஸாக நான் வரேன். நான் படிச்சுட்டு எம்ஏ ஜேர்னலிசம் முடிச்சுட்டு பிகினர்ஸாக நான் அப்படியே ஆரம்பிக்கிறேன். சமரசம், மணிச்சுடர், சமுதாய பத்திரிகைங்க, தேசிய பத்திரிகைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் நான் எழுத ஆரம்பிக்கிறேன். இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணுறேன். இப்படி எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. பிறகு மடன்ட்டு அப்போ தான் என்ன நடக்குதுன்னா, பாகல்பூர், பிவண்டி இதெல்லாம் நான் ரிப்போர்ட்டிங் பண்ண வேண்டிய ஒரு சூழலில் வரேன். ரொம்ப நெஞ்சு பதைக்குது. நிறைய பத்திரிகைகள் நான் எழுதியிருக்கிறேன். கோத்ரா ரயில் எரிப்பை நேரடியாக நான் தகவல்களை திரட்டியிருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் மூலயமா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அங்கேருந்தே தகவல்கள் திரட்டி நான் கொடுத்தவன். இதெல்லாம் ஒரு பதட்டம், ஒரு பயம், என்ன நடந்துகிட்ருக்கீங்க இங்கே. பிறகு அந்த குஜராத்து கலவரங்கள், வகுப்பு கலவரங்கள், ஒரு மனிதனை தீயட்டி எரிக்கிறது, ஒரு கர்ப்பிணி பெண்ணை கற்பழிக்கிறது, அல்லது இந்த பிவண்டி, பாகல்பூரில் எல்லாமே ஏழை அந்த மனிதர்களை, பேர் தான் முஸ்லீம்கள் பேர்கள், ஏழை மனிதர்கள், அந்த ஏழை மனிதர்களை கொன்னுட்டு மேலே உருளைக்கிழங்கு பயிரிடுறது. இப்போ அது வேடிக்கையாக சொல்கிறாங்க, உருளைக்கிழங்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு கொன்று மேலே உருளைக்கிழங்கு பயிரை போடுறது. பிறகு அள்ளி தாமரை குளங்களில் பிணங்களை எரிகிறது, அப்படியே போட்டுறது, தூக்கி போட்டுறது. இப்படியான சம்பவங்கள் எழுத ஒரு வேதனை, ஒரு பய உணர்வுன்னு சொன்னால் கொன்னுடுவாங்கன்னு இல்லை, அது ஒரு மாதிரி அருவருப்பு. இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நேரடியாக நான் பார்க்க ஆரம்பித்தேன்.
கடைசியா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால், அந்த குஜராத் இந்த வகுப்பு கலவரங்கள்ல நான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ஒரு எம்பியை வந்து உயிரோடு எரிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய கொடுமை அது. ஒரு பெண்ணை வந்து கர்ப்பிணி பெண்ணை வந்து ஒன்றுக்கு மேற் பல 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 ஆளும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கொடுமை. குழந்தைய வந்து செவுத்துல அடித்து கொல்றாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கொடுமை. இதெல்லாம் வந்து அந்த புராணங்களை படிக்கும்போதே நமக்கு கம்சனுடைய அந்த இது ரொம்ப வேதனையாக இருக்கும். என்ன இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தனையும் நடந்தது. பிறகு சமீபத்தில் உணவு சாப்பிடும்போது மாட்டுக்கறி சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றான், மாட்டுக்கறி வச்சுருக்கிறான்னு சொல்லிட்டு, பிறகு முஸ்லீம் வீடுகள்னு சொல்லிட்டு புல்டோசரில் இடிக்கிறது, வெறுப்பு 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 வெறுப்பு, துவேஷங்கள்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம், அதை பொய்யான கருத்துக்களை வந்து பரப்புறதுக்கான மனிதர்கள், அதுக்கு சம்பளம், இப்படியா வந்து நாடு வந்து அழகான ஒரு நாடு, அழகான ஒரு தேசம், ரொம்ப உற்சாகமான நான் இந்த நாட்டில் பிறந்ததுக்கு எவ்வளோ புலாங்கிதம் அடைஞ்சுன்னு சொல்லிட்டு தினமணியில் நிறைய வாட்டி நான் எழுதியிருக்கிறேன். உலகத்தில் சிறந்த நாடு என்னுடைய நாடுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த இது இன்னும் என் மனசில் இருக்குது. அது நாடு அந்த முகத்தை மறுபடியும் காட்டுன்னு சொல்லிட்டு இப்போவும் நம்பிக்கை தளரல நான். என்னுடைய பிள்ளைகள் கேட்கும்போது எல்லாமே வந்து என்னப்பா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தேசப்பற்றோட ஒரு சின்ன சம்பவத்தை இங்கே சொல்லிடுறேன். 6 நிமிஷம் ஆகிப்போச்சு வீடியோவில். ஒரு முறை வந்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டு ஊர் பெரியவர்களை கூப்பிட்டு பேச்சு நடக்கும்போது ஒரு பழைய சம்பவம் சொல்லுவாங்கள்ல, ஃப்ளைட்டில் போகும்போது ஃப்ளைட்டு வந்து இதாகி போச்சு, பிரேக் டவுன் ஆகி போச்சு, விபத்து நடக்க போகுது, அப்போது யாராவது குதிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேசஞ்சரும் தன்னுடைய தாய்நாட்டை புகழ்ந்துட்டு கீழே குதிச்சிடறான். இந்தியன் எழுந்து நின்று வாழ்க இந்தியான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து பயணி தூக்கி போட்டுடுறான்னு சொல்லிட்டு இது பேசும்போது என்னுடைய பொண்ணுக்கு சின்ன வயசு, அப்போது மரியம் பேர், அவள் பொலபொலன்னு அழுகுறான். என் நாட்டை வந்து இவ்வளோ இழிவுபடுத்துகிறாங்களே, இது நான் ஒரு பொது மேடையில் கூட சொல்லியிருக்கிறேன், இழிவுபடுத்துகிறாங்களே யார் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுது, அந்த அப்படிப்பட்ட மனிதர்களை கூப்பிடாதீங்க, அவங்களே நீங்கள் வந்து சிறப்பு பேச்சாளராக வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா. அது கூட எழுதியிருக்கிறேன் நான். இப்படி நம்ம அதை சரியாயிடும்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக வந்து நின்று இப்போது வடநாட்டு பக்கம் போகிறது பயமாக இருக்குது எனக்கு. அந்த பக்கம் போகிறதுக்கு விரும்பலை. இந்த குஜராத் கலவரங்கள் நடக்கும்போது அது அந்த பாதிப்புகள் எழுதின பிறகு என்னுடைய மருமகன் அப்போது வங்கி உத்தியோகத்தில் இருந்தார். அவரை நான் பார்க்குறதுக்கு என்னுடைய எல்டிஏ லீவு எடுத்துகிட்டு நான் போகும்போது நான் போகிறதுக்கு விரும்பவே மாட்டேன். 1க்கு 3 நாள் 3 வாட்டி மேலே போயிருக்கேன் நான். எனக்கு அந்த அகமதாபாத் போகும்போது அந்த கலவரங்கள் நடந்த இடங்கள் இதெல்லாம் வந்து காரில் பயணிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியான ஒரு வருத்தம் அப்படி இருந்துச்சு. இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மளை சுற்றி சூழ்ந்து இருக்கிறாங்க. இவங்க வகுப்பு வெறியையும் இந்த வெறுப்பு மனோநிலையம் தான் நம்ம மத்தியில் உருவாக்குறாங்க. இது எந்த நேரம் இது நம்மளுடைய இயல்பே கிடையாது, படைப்பு இயல்பு கிடையாது. நீங்கள் இறைவனை நம்புங்க, நாத்திகவாதியாக இருங்க. ஒரு மனிதனுடைய அமைப்பு இருக்குல்ல, அன்பு கொள்வது, கருணை கொள்வது, அது அவனுடைய இன்பில்டு. அது எல்லாமே கோபம் கொள்வது, அதே நேரத்தில் வந்து நல்ல மனிதர்களாக இருக்குது. யாராவது கீழே விழுந்த ஓடி போய் தூக்குறோம்ல, ஒரு சாதாரண இருசக்கர வாகனம் போகும்போது அந்த ஸ்டாண்ட் எடுக்கலன்னு சொன்னாவே எத்தனை பேர் கத்தி எடுங்கன்னு சொல்கிறோம். நமக்கு என்னன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கேன் இல்லையே. அவன் வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டினான்னு சொல்லிட்டு பார்க்குறான் இல்லையே. இந்த மனோநிலையில் இப்போ வந்து வெறுப்புன்னு சொல்லிட்டு வந்துட்டு ட்ரெயினில் போகிறது பயமாக இருக்குது. பெங்களூரில் தாண்டினா பெங்களூரும் கெட்டு போச்சு இப்போது, கர்நாடகா அங்கே அந்த பக்கம் அதை தாண்டி போகிறதுக்கு பயமாக இருக்குது. தொழுகைக்கு பயமாக இருக்குது. நான் அந்த பக்கம் போகும்போது எல்லாமே வந்து தொழுகை நேரம் வந்துட்டு ட்ரெயினில் தொழுவோம், இது சாதாரண விஷயம். என்னுடைய சீட்டில் நான் தொழுதுக்கு போகிறேன், அவ்வளோதான். இப்போ தொழுகைக்கு பயமாக இருக்குது, உணவுக்கு பயமாக இருக்குது, உடைக்கு பயமாக இருக்குது, தாடி வைக்க பயமாக இருக்குது. நிர்வாணப்படுத்தி பார்க்குறாங்க மனிதர்களை. இவன் எந்த மதத்தை சார்ந்தவன், சமயத்தை சார்ந்தவன் சொல்லிட்டு சமய அடையாளங்களை வச்சு அவங்க வீடுகளை இடிச்சிடுறாங்க. இந்த போக்கு தொடர்ந்து இருக்காது, தமிழ்நாட்டு வரைக்கும் வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கு. என்னுடைய முடிவில் இதுதான் நான் சொல்ல வரேன். இப்படிப்பட்ட மனிதர்கள் இல்லை, இப்படிப்பட்ட மனிதர்களை ஆதரவு தர்ற அமைப்புகள், கட்சிகள், இவங்களுக்கு சத்தியமாக நம்ம ஓட்டு போடுறதுக்கு இந்த நம்மே வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு சமம். இதை வந்து நீங்கள் தயவுசெய்து வந்து யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம அன்பாக இருக்கிறதா, தவறுகள் இருக்கும், அன்றாட நான் தவறு செய்யலாம், நீங்கள் தவறு செய்யலாம். நம்மலாம் எளிய மனிதர்கள், தவறு செய்கிறது சகஜம். இது எல்லாமே
இந்த தவறுகளை பொருத்தி வந்து நாம் ஒப்பீடு இந்த துவேஷங்களை வந்து அது கூட இணைக்க முடியாது. அது வேறு, இது வேறு. அதுக்கு தான் சொல்கிறேன், சங் பரிவார் நண்பர்கள்னு சொல்லுவேன் நான். இந்து சகோதரர்கள் வேறு, சங் பரிவார் அவங்க வேறு, அவங்களுடைய சிந்தனை வேறு, இவங்க சிந்தனை வேறு. இவங்களோட நம்ம வளரலாம், அவங்களோட நம்ம ஒட்ட முடியாது, வாழ முடியாது. இருந்தாலும் கூட அவங்களுக்கு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம், அவங்களோட பழகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆக இத்தகைய மனிதர்கள் இங்கே தமிழ்நாடு வரைக்கும் வந்து ஊடுருவ பார்க்குறாங்க, தென்னாடு வரைக்கும் வந்து ஊடுருவ பார்க்குறாங்க. அது ஒரு 100 ஆண்டு ஒரு காலம். அதுக்காக நிறைய மனிதர்கள் தங்களை அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க. வீடு வாசலை இல்லாமல் தனி மனிதர்களாக திருமணங்கள் பண்ணிக்காமல் அவங்க ஒவ்வொரு வீடு தூரம் போய் தனித்தனியாக தனிநபர் சந்திப்புகள் மூலயமா அந்த கருத்துருவாக்கம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் நம்முடைய இயல்பு, மனித இயல்பு இருக்குல்ல, அது அன்பு தான், அது கருணை தான், நேசம்தான். அதனால தான் இன்னும் இது வரைக்கும் வந்து அதே மாதிரி இங்கே வந்து பல பெரிய பெரிய மனிதர்கள், பெரியார் மாதிரி நல்ல சிந்தனையாளர்கள்லாம் வந்து இது பண்படுத்திய ஒரு பூமி. அதனால தான் இன்னும் வந்து சீக்கிரம் நுழைய முடியல இங்கே. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்போது எலெக்ஷன் வந்து வந்துடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரே ஒரு இது தான் வைக்கணும், நாடு, நம்ம அரசியல் அமைப்பு சட்டம், அடுத்தது சமய நல்லிணக்கம், இதை வச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்த ஊழல், அப்புறம் சாராயம், இந்த அடிதடி சண்டை, இல்லை கிரிமினல் அந்த சம்பவங்கள், இதெல்லாம் இன்னொரு பக்கம் வச்சு இதெல்லாம் வந்து சரி பண்ணிட முடியும். நம்ம சாராயம் நீங்கள் வேணான்னு சொன்னால், நான் வேணான்னு சொன்னேன், சாராயத்தை என் கவர்மெண்ட் கொண்டு வரோம். ஏன் கள்ள சாராயம் குடிக்க போய் தானே இது வந்துச்சு. சாராயம்ன்றது வேறு சப்ஜெக்ட். அது எப்படி சீர்திருத்தம் பண்ணணும், அது போதை சம்மந்தமாக, அது தீமைகள் தாய், அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த சப்ஜெக்டே வேறு. அது மாதிரி ஊழல் சொல்கிறதும் அது வேறு சப்ஜெக்ட். அது எல்லாமே சரி பண்ண முடியும். அது சரி பண்ணனா கூட அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு பெரிய ஒரு 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 இது. அது எந்த அமைப்பு இருந்தாலும் அந்த அமைப்பை சரி பண்ண வேண்டியது அது ஒரு அது ஒரு அது ஒரு சப்ஜெக்டு தனியாக. ஆனால் இந்த துவேஷங்கள் இருக்குது, இது தீ மாதிரி. இந்த வெறுப்புணர்வு இருக்குது, இது தீ மாதிரி. எல்லாத்தையும் சுட்டுடும். நம்ம என்ன மட்டும் சுடாது, பக்கத்து வீட்டுக்காரர் மட்டும் சுடாது, எதிர் வீட்டுக்காரர் மட்டும் சுடாது, எல்லாத்தையும் சுட்டுட்டோம். அதனால் வந்து இந்த எலெக்ஷன் வந்து இந்த வகுப்பு துவேஷிகள், கர்ப்பிணி வயிற்றை கிழித்து கற்பழித்து கொலை செய்தவர்கள், அந்த குழந்தையை கொன்னவர்கள், மனிதர்களை வந்து உயிரோடு எரித்தவர்கள், உணவுக்காக மனிதர்களை கொன்றவர்கள், சாமியார்கள் என்ற போர்வையில் வந்து துவேஷங்களை வந்து கக்குபவர்கள், இவங்க ஏற்புடைய அமைப்பே இல்லை இது. அதனால் வந்து தயவுசெய்து வந்து மனசில் வைங்க. நீங்கள் செய்ய வேண்டியது வந்து கண்ணை மூடிட்டு அன்றைக்கு போயிட்டு இந்த இந்தியா அலையன்ஸ் அல்லது தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் திமுக கூட்டணி, அவங்க நல்லவங்க கெட்டவங்க, இந்த அதி 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 கெட்டவர்களோட இவங்க பரவாயில்ல, இது நம்ம சரி பண்ணிக்க முடியும். இவங்க சரி பண்ண முடியாத ஒரு சூழலில் இருக்கிறவங்க. அதனால் வந்து இவங்கள வந்து புறக்கணிச்சிட்டு இவங்களுக்கு வாக்களிக்க பாருங்கள். இது என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள். இவ்வளோ வயதில் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு அறிவுரை இது தான். இல்லை தாவேகா இருக்கட்டும், வேறு கட்சிகள் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பின்தள்ளிடுங்க. இப்போ தேவையில்லை நமக்கு. இது பிறகு பார்த்துக்கலாம். முதல்ல வந்து எதிரி வந்து பலமான எதிரியாக வந்து நம்ம முன்னாடி நிற்கும்போது அவனை வந்து முதல்ல வந்து அங்கே அப்புறப்படுத்திடணும். வேரோடு மண்ணோடு அப்புறப்படுத்திடணும். பிறகு இந்த சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் என்னுடைய கோரிக்கை. அதனால் இந்திய அளவில் வந்து இந்த இந்திய கூட்டணியும், இங்கே தமிழகத்தில் வந்து நீங்கள் டிஎம்கே தலைமையிலான இந்த கூட்டணியும் எங்கெங்கே அவங்களுடைய வேட்பாளர் நிற்கிறாங்களோ தயவுசெய்து வந்து அவங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப என்னுடைய அனுபவங்களில் நான் உணர்ந்து நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும், நம்ம ஒரு தாய் பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான ஒரு பூமியாக தமிழ்நாடு இருக்கணும். நம்ம இருக்கிற மாநிலங்கள்லேயே வந்து முதல் தர மாநிலமாக நம்ம நகரணும். நம்ம பிள்ளைங்களை படித்து பெரிய பெரிய நபர்களாக வரணும், நல்ல மனிதர்களாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அனுபவங்களை தான் வந்து இங்கே சொல்கிறேன். ஒரு 14-15 நிமிஷம் அந்த வீடியோ நீண்டு போச்சு, மன்னிக்கணும். அதனால் தேர்தல் அன்றைக்கி காலையில் எழுந்துக்குங்க. இவங்க தொகுதியில் எந்த வாக்காளர்கள் இந்த திமுக கூட்டணியுடைய வாக்காளர்களோ அவருக்கு மறக்காமல் போய் கண்ணை மூடி போய் ஓட்டு குத்திட்டு வந்துடுங்க. பிறகு நடக்கிறத வந்து அந்தந்த அமைப்புகள் பார்த்துக்கொள்ளும். நன்றி நண்பர்களே. நான் என்னுடைய அனுபவங்களில் உங்களுக்கு பகிர்ந்தேன். நான் எந்த கட்சியும் சாராதவன், எந்த கட்சியினுடைய உறுப்பினர் இதோட என்கிட்ட கிடையாது. நீங்கள் என்ன சாடினாலும் சரி தான். எந்த விமர்சனங்களும் நான் ஏற்றுப்பேன். ஒருமையில் விழிக்காதீங்க.
அழகான தமிழ், அழகு தமிழில் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். மொழி வந்து முக்கியமானது, மொழி சொல்லாடலும் முக்கியமானது. அதனால் அதை நீங்கள் உங்களுடைய பின்னூட்டங்களை வந்து அழகிய மொழியில் வந்து நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் நான் அதை அப்புறப்படுத்திடுவேன், டெலீட் பண்ணிவிடுவேன், உங்களுக்கு பிளாக்கும் பண்ணிவிடுவேன், ரிப்போர்ட்டும் பண்ணிவிடுவேன். நன்றி நண்பர்களே. இறைவன் நாடினா நம்ம எலெக்ஷன் பின்னால் இந்த இதில் பேசுவோம். ஒரு பாராட்டுதல் அது உரையாக இருக்கட்டும், வெற்றிக்கான வாழ்த்துக்கள் உரையாக அது இருக்கட்டும். நல்ல ஒரு அமைப்பு வருவதற்கு நான் பிரார்த்திக்கிறேன். உங்களை மீண்டும் கேட்டுக்கிறேன். உங்களை ஓட்டு உதயசூரியன் மற்றும் அதனுடைய கூட்டணி இதில் எந்தெந்த சின்னங்கள் வழங்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தரணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி நண்பர்களே. இறை நாடினா இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.